சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். வணக்கம். கொங்கு தமிழ் கொஞ்சுகின்ற கோவையிலிருந்து தங்கமதி. இன்றைய தலைப்பு ஆண்களினுடைய பார்வையில் பெண்கள் அன்றும் இன்றும். ஆண்களினுடைய பார்வையிலிங்க பெண்கள் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் வீர மங்கைகளாகவும் வெற்றி சிகரங்களாகவும் தானுங்க இருந்துகிட்டு இருக்காங்க. ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணும் நற்குடி பெண்ணின் குணங்களாம் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். இழகு சீருடை நாற்றசை நாடுகள் யாவும் சென்று புகழை கொணர்ந்திங்கே திலக வானுதலார் தங்கள் பாரத தேசம் ஓங்க உழைத்திடல் வேண்டும்னு சொன்ன என்னுடைய பாரதியின் வரிகள் அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்புங்கிறத இயல்புகளா கொண்டிருந்த பெண்களை முதலமைச்சர் நாற்காலி வரைக்கும் கொண்டு சென்றிருக்குங்க. என்னுடைய பாரதியின் வரிகள் பெண்களினுடைய முன்னேற்றத்தை முன்வைத்த வரிகளா இருந்துச்சுங்க. கற்புங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் என்பதை வலியுறுத்தி சொன்னவனுங்க என்னுடைய பாரதி. கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம், வற்புறுத்தி பெண்களை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம்னு அன்னைக்கு பெண்களுக்கு எதிராக நடந்துகிட்டு இருந்த குழந்தை திருமணத்தை எதிர்த்து நின்னவனுங்க என்னுடைய பாரதி. பெண்மை வாழ்கவென்று குத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று குத்திடுவோமடா, தன்மை இன்பம் நட்புண்ணியம் சேர்ந்தன தாயின் பெயரும் கதி என்ற நாமமும் அன்பு வாழ்கவென்ற அமைதியில் ஆடுவோம், ஆசை காதலை கைகொட்டி வாழ்த்திடுவோம், துன்பம் தீர்வது பெண்மையினாலடா, சூர பிள்ளைகள் தாயென்று போற்றிடுவோம்னு பெண்மையினுடைய வெற்றிகளுக்கும் பெண்மையினுடைய சுந்தர வழிவகை செய்து கொடுத்தவனுங்க என்னுடைய பாரதி. இந்த எந்த வரிகளும் பெண்ணிடத்திலிருந்து வரவில்லை. பெண்ணினுடைய முன்னேற்றத்திற்காகவும் பெண்ணினுடைய வளர்ச்சிக்காகவும் தமிழ் மகள் ஈன்றெடுத்த தமிழ் மகனிடமிருந்து தானுங்க வந்துச்சு. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு கேட்ட மூடர்களினுடைய வாய்களை எல்லாம் அடைக்கிற மாதிரி பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடந்து வந்தோம்னு சொன்ன வரிகள் இன்னைக்கு பெண்களை விண்வெளி வரைக்கும் சாதிக்க வச்சிருக்குதுங்க. இதை யாராவது ஏத்துக்காம போயிட முடியுமா? மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமைதனை கொளுத்துவோம், பெண்மைக்கு விடுதலை நீரில்லை என்றால் பின்னிந்த உலகிலே வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி பெண்மையினுடைய வளர்ச்சிக்கு புதுமையான கனவுகளை முன்வைத்தவனுங்க என்னுடைய பாரதி. என் பாரதியினுடைய வரிகளும் வார்த்தைகளும் தான் இன்னைக்கு என்னுடைய குரலையும் நான் வெளிகொண்டு வருவதற்கு வழிவகை செஞ்சிருக்குதுங்க. இன்னும் சரித்திரத்தில் சில பெண் மக்கள் அருஞ்செயல்கள் பேசப்படுகின்றன. அரசிகளாக சிலர் இருந்தனர், வீர தாய்மார்களாக சிலர் இருந்தனர். 600-700 ஆண்டுகளுக்கு முன்னர் நமது நாட்டில் வசித்த ராசபுத்திரிகள் போர் முகத்தில் காட்டிய வீர செயல்கள் சரித்திரத்தில் படிந்து கிடக்கின்றன சொல்லி கல்யாண சுந்தரனார் சொன்ன அந்த வரிகள் பெண்மையை உச்சகட்டத்துக்கு கொண்டு போச்சா இல்லையா? ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியின் பிரசவத்தை பக்கத்தில் இருந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பிரசவத்திலும் ஒரு தாய் மரணத்தை முட்டுவிட்டுத்தான் மண்ணுக்கு வருகிறாள் என்பதை உட்கார்ந்து பார்த்து உணர வேண்டும். அப்போதுதான் மனைவி மீது மதிப்பு வரும், இன்னொரு குழந்தை தேவையா என்ற பொறுப்பு வருங்கிற வரிகள் பெண்ணிடமிருந்து வரவில்லை, முத்தாய் பிறந்த வைரமுத்துவிடம் இருந்து வந்ததுங்க. எப்பொழுது ஒரு பெண்ணினுடைய வழிகளை ஆண் உணர்கிறானோ அவன் பெண் தன்மை அடைகிறானுங்க. ஒரு ஆண் தன் குடும்பத்திற்காக கஷ்டப்படுகின்ற அந்த உழைப்பை என்னைக்கு பெண் உணர்கிறாளோ அப்பொழுது அவள் ஆண் தன்மை உணர்கிறாளுங்க. ஒரு ஆணினுள் பெண்ணும் பெண்ணினுள் ஆணும் உணரப்படும் பொழுது அந்த இடத்தில் இருவரும் சரிநிகர் சமானமாகறாங்க. அது மட்டும் இல்லாமையா விதவை திருமணத்தை கண்டிப்பா ஏத்துக்கலாம்னு சொல்லி முன் வச்சவருங்க என்னுடைய பாரதிதாசன். வாடாத பூ போன்ற மங்கை நல்லாள் மணவாளன் இறந்ததால் பின் மனத்தல் தீதோ, பாடாத தேனீக்கள் உளவா தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோன்னு கண்டிப்பா விதவை திருமணத்தை ஏத்துக்கணும்னு சொல்லி கருத்துக்களை முன் வச்சு மாற்றத்தை என்னுடைய சமுதாயத்தில் கொண்டு வந்த என்னுடைய பாரதிதாசனுடைய வரிகளுங்க. அது மட்டுமா, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மான்னு சொன்ன என்னுடைய தேசிய விநாயகம் பிள்ளை ஐயாவினுடைய வரிகள் இன்னைக்கு பெண்மையை உச்ச நிலைக்கு கொண்டு போயிருக்குதுங்க. இதை யாராவது ஏத்துக்காம போயிட முடியுமா? ஏதோ சில ஆண்களும் ஏதோ சில பெண்களும் செய்கின்ற தப்பனால ஒட்டுமொத்த ஆண் சமுதாயமும் ஒட்டுமொத்த பெண் சமுதாயமும் அழிந்து போறது இல்ல. உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, இளைய சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேருங்க. பார்வையினால் மட்டுமே ஆண்களும் பெண்களுமே தவிர எந்த ஒரு இடத்திலும் யாரும் குறைந்து போவது கிடையாது. ஆண் என்பதும் பெண் என்பதும் பார்வையினாலதான். அதனாலதான் என்னுடைய சிவபெருமானே என்ன செஞ்சாரு? தன்னுடைய பாதியை தன்னுடைய மனைவிக்கு கொடுத்து அர்த்தநாரியா இருக்காருங்க. தன்னை படைத்தவனே சொல்லிட்டாரு ஆணும் பெண்ணும் சமம் என்பதை. இதைவிட யார் என்ன சொல்லி வலியுறுத்த வேண்டும்? ஒரே ஒரு கருத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு காரணத்தினாலும் ஆண் உயர்ந்தவன் பெண் உயர்ந்தவன் என்பது கிடையாது. ஆணும் பெண்ணும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் சரிநிமர் சமானம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இவள் தமிழ் மகள்.
இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.